ஹரே கிருஷ்ணா. இங்கே பாருங்க பாலத்தை பார்த்தீங்கன்னா இந்த பாறை பாருங்க ரவுண்டா இருக்கு பாருங்க. அந்த பாறை தான் பீமன் வந்து பாலம் திரௌபதி தாண்டணுன்றதுக்காக பாலத்தை வந்து கட்டியிருக்காரு. இந்த பாறை 5000 வருஷம் முன்னுக்கு பீமனால ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இங்கிருந்து தான் சொர்க்கம் போனாங்க பீமன் பஞ்ச பாண்டவர்கள் அனைவருமே. இந்த பாலத்தில் இருந்து தான் திரௌபதிக்கு பாலத்தை கட்டி கொடுத்து மேலே போனேன். அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி நதி எவ்வளோ வேகமாக ஓடுறாங்க அப்படின்றத நம்மளால இங்கே மட்டுமே பார்க்க முடியும். ஜெய் சரஸ்வதி மாதா கி. பாறை இந்த சைடு ரவுண்டாக இருக்கு ஒரு பாறை, இந்த சைடு ஜாயின் பண்ண பாருங்க. இந்த பாறை எதுக்காகனா திரௌபதி பஞ்சபாண்டவர்களோட மனைவியான திரௌபதி தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால சத்திரியர்கள் அவங்க வந்து பஞ்சபாண்டவர்கள் அழகாக தாண்டிடுவாங்க. ஆனால் பெண்ணா வந்து அவங்க தாண்டறதுக்கு கஷ்டம் சொல்லிட்டு பீமன் தான் வந்து எல்லாத்தோட உலகிலேயே பலமானவர். அப்போ அவரோட பலத்தை கொண்டு பெரிய பாறையை எடுத்து அந்த நதிக்கு நடுவில் பாறையை வச்சு பாலத்தை ஜாயின் பண்ணி இங்கிருந்து தான் அவங்க சொர்க்கம் நோக்கி மலை பகுதியில் போகிறாங்க. இந்த வழியா எப்படி போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நதி. இங்கே தான் நம்மளால சரஸ்வதி நதியை பார்க்க முடியும். மற்ற இடத்துல எல்லாம் சரஸ்வதி நதி வந்து திரிவேணி சங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பிரயாகராஜ் கும்பமேளா நடக்கும். அங்கே வந்து கங்கா யமுனா சரஸ்வதி கீழே இருந்து தான் வருவாங்க, நம்மளால பார்க்க முடியாது. இந்த இடத்துல மட்டும்தான் சரஸ்வதி நதி வந்து நம்ம கண்ணால் தின் பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்போ எவ்வளோ வேகமாக போகிறாங்க பாருங்க, எவ்வளோ சத்தமாக இருக்கு பாருங்க. சரியான வேகமாக வந்து அவங்க இருப்பாங்க. அதனால தான் வியாசதேவர் வந்து வேண்டிக்குவாரு, சரஸ்வதி நதியை நீங்கள் கீழே போயிடுங்க, என்னால் அந்த வேதங்கள் மகாபாரதம்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப சத்தமாக இருக்கிறதுனால அப்படி கேட்டுக்கொண்டோன்னே அவங்க கீழே போட போயிடுவாங்க. 7 புனித நதியில் சரஸ்வதி நதி ரொம்ப முக்கியமான நதி. அந்த நதியை பார்ப்பதற்காக நம்ம வந்திருக்கோம். இந்த கல்லுக்கும் அந்த பாறைக்கும் ஜாயின் கொடுத்துருக்காரு பாருங்க.